Hi everyone and welcome back to my channel, and this is Bismil Flora for Go Green with Bismil. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் லிக்விட் சோப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விட் சோப் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தர துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் துணி துவைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோ காஸ்ட்லியும் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து பொதுவாகவே இந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி இது கூட எல்லாம் டீல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் கூட வந்து இதுதான் டீல் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட. அண்ட் வுடன் ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துருக்கேன். இப்போது வந்து நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கான இதில் தான் வந்து இந்த லிக்விட் சோப் ஆயில் செய்ய போகிறோம். ஸோ நான் 1 லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் எடுத்துக்கிறேன். ROwater இல்லைன்னா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா TPL slurry அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ml தான் இருக்கும். ஸோ அவ்வளோவே போதும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொரத்தன்மை வர்றதுக்காகவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்புனா அந்த கிளீனிங் மாதிரி இருக்கணும் இல்லையா, அது அந்த தன்மையை வந்து இந்த TPL slurry தான் வந்து நமக்கு தரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு 75 ml நான் வந்து போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் லை, இது வந்து வேற எதுவும் இல்லை, அதே அளவு அந்த 75 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடான்னு ஒன்று இருக்கு. அது வந்து நார்மலாக எல்லா கெமிக்கல் கடையிலையும் விற்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சீப் ரேட் தான். ஸோ அதை வந்து வாட்டர் ஊற்றி ஒரு 12 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அது லையாக மாறிடும். ஸோ நான் அந்த மாதிரி தான் செஞ்சு இந்த லையை வந்து நான் அதில் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ 75 ml ஆஃப் லை வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நுர அடங்கினோன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது சென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அது ரெண்டுமே ஆட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து மிஷினுக்கு நானே வந்து தனியாக வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு சென்ட்டு கலர் எல்லாமே இருக்கிறதுனால நான் இதுக்கு தனியாக ஆட் பண்ணல. இது வந்து நான் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஆயில் கரை இந்த மாதிரி கிரீஸ் கரை இருந்தால் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வேஸ்ட் கிளாத் தான். அந்த வேஸ்ட் கிளாத்தில் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து வாண்டடாக ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரையும் படிஞ்சிருக்கு அந்த எண்ணெய் கரைன்றது. நார்மலி எண்ணெய் கரை வந்து உங்களுக்கு எந்த சோப் போட்டாலும் உடனே போகாது. நம்ம வந்து இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த கிளிப் வந்து நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து அதை வந்து கொஞ்சோண்டு ஊற்றிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக நான் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கரை வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுடைய கிளீனிங்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த வந்து லிக்விட் சோப் ஆயில். நீங்கள் வந்து துணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து தர துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கிச்சனில் பாத்திரம் விளக்குறதுக்கு, அதுக்கப்புறம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு சோப் பேஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.